100 நாளில் எப்படி பப்ளிக் எக்ஸாமுக்கு தயாராகுதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கதையை தெரிஞ்சுப்போம். முயல் ஆமை கதை எல்லாருக்கும் தெரியும். இது எங்கிருந்து எடுத்து சொல்லப்பட்டது? கிரேக்கத்திலிருந்தும் ஜப்பான் மக்கள் பெரிதும் ஆமை தான் ஜெயிக்கும்னு நம்பப்படுகிற கதை தான் இது. ஏன் ஜெயிக்கும்? அதோட கான்சன்ட்ரேஷன் தான் காரணம். அதுக்கு கவனம் முதல்ல முக்கியம். கவனம் முழுவதும் ஜெயிக்கிற இலக்கில் மட்டும்தான் வைக்கணும். நாம் அப்போ நம்முடைய கவனம் எதில் இருக்கணும்? நம்ம படிப்பில், நம்முடைய சப்ஜெக்டில். சரி, டிவி பார்த்தா என்ன கேட்டா? முயல் தூங்குனதால தோத்துச்சா இல்லை சோம்பேறித்தனத்தால் தோத்துச்சா? அதோட கவனம் போட்டியை விட்டு விலகுதுனால தான் தோச்சிச்சு. அதுபோலத்தான் நாம் பார்க்குற டிவி நேரங்களும் நமது 10% அறிவை முழுங்கி நமது மூளையை தாமதப்படுத்தும். எக்ஸாம் நேரத்தில் நீங்கள் படித்தது மறக்கும். ஏன் காரணம்? கடைசி போர் நேரத்தில் அஸ்திரத்தை எடுக்க முடியல. புரிஞ்சிச்சா? அவன் ஒரு வருடம் கவனம் முழுவதும் எதிரியை தேர்தலில் செலவழித்தான். ஆனால் அவன் கவனம் முழுவதும் கடைசி நேரம் வாங்கின சாபத்துலையும் கொடுத்த வரத்துலையும் வச்சான். அந்த 10% தாமதம் தான் தோல்விக்கு காரணம். நமக்கு எக்ஸாம் கூட போர் தான். அது எழுதிட்டு வரணுமே தவிர அது போர் அடிக்கக்கூடாது. அதுக்கு மாற்று வழி பார்க்குறது, கேட்குறது எல்லாம் உங்கள் பாடத்திட்டம் சம்மந்தமாக இருக்கிற மாதிரி பாருங்கள். நாங்கள் இந்த சேனல் ஆரம்பித்ததோட நோக்கம், முதல் காரணமே அதுதான். சரி, நிதானம் பிரதானம். ஆமை ஜெயிச்சிருச்சா? அப்போ முயல் என்ன போய் சொல்லியிருக்கும்? மறுபடியும் போட்டிக்கு வான்னு கூப்பிடும். மறுபடியும் போட்டிக்கு வான்னு கூப்பிடும். அப்படி கேட்டால் முயல் ஆமை என்ன சொல்லியிருக்கணும்? கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு சொல்லி எந்த எக்ஸாமையும் போட்டியாக பார்க்காதீங்க, அதை தவிர்க்கணும். ஏன்னா நாம் ஜெயித்தாலும் திரும்பி வந்து வந்து கேட்கும், போட்டிக்கு வா வான்னு கேட்கும். அதுக்கு இதுதான் கடைசி தேர்வான்னு முடிவு பண்ணிட்டு, கண்ணா போக வேண்டிய தூரம் நிறைய இருக்குது, அந்த தூரத்தோட தொடுவதற்கு போகணும். ஆமை முயலை எதுக்கு வச்சாங்கன்னு அதை தெரிஞ்சுக்கணும். ஸ்லோ லேர்னர்ஸ், குட் லேர்னர்ஸ் அண்ட் குயிக் லேர்னர்ஸ். எப்பவுமே படிக்கிறதுக்கும் எப்போவாச்சும் படிக்கிறதுக்கும் புரிஞ்சு படிக்கிறதுக்கும் வித்தியாசம் நிறைய இருக்குது. முதல்ல உங்களோட இலக்கை தீர்மானிக்கணும். அதுக்கு முன்னாடி முயல் கதையை இங்கேயே முடிச்சுட்டு போவோம். நானும் ஒரு ஸ்லோ லேர்னர்ஸ் தான். முதல்ல முயலை கிட்ட ஆமை என்ன சொல்லி இருக்கணும்? கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு. முதல்ல எதிரி எதில் பலமோ அதில் தான் நாம் ஜெயிக்கணும். எதில் நிரூபிக்கணும்? மறுபடியும் சொல்லுங்கள். எதிரி எதில் பலமோ அதில் தான் நாம் யாருன்னு நிரூபிக்கணும். அதுக்குத்தான் நிலத்தில் போட்டி வச்சாங்க. புரியுதா? கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு. சரி, நமக்கு எதிரி யாரு? இப்போ அந்த முயல். அது யாரு? நம்முடைய அதிவேக நேரம்தான். அந்த நேரம்தான் நாம் தீர்மானிக்கணும். அதை நம்ம அறிவு தான் தீர்மானிக்கணும். எது முதல்ல இலக்கு? அந்த இலக்கு நம்மளுடைய பாடத்திட்டங்கள் தான். இதை தீர்மானித்தாலே வெற்றி தான். இப்போ முயல் வந்து உங்ககிட்ட கேட்கும், போட்டிக்கு போகலாமான்னு. என்ன கேட்கும் முயல்? போட்டிக்கு போகலாமா? அப்படி கேட்டா என்ன சொல்லணும்? கண்ணா, இது ஒரு சின்ன ரேஸ். கற்றது கைமண் அளவு, கல்லாதது கடல் அளவு. அப்போ போட்டியை அங்கே வைக்கலாமான்னு கேட்டு உங்கள் பாடத்திட்டம்தான் அறிவு தான் முயல். அதைத்தான் தூக்கிட்டு கோதால இறங்குங்க. வெற்றி உங்களுக்கு தான். முயல் தோத்தா உங்கள் நேரம் தோக்கும். உங்கள் நேரம் தான் உங்கள் நண்பன். புரியுதா? நீங்கள் பார்க்குறது கேட்குறது எல்லாம் உங்கள் புரிஞ்சு படித்த பாடத்திட்டம். அதை தூக்கிட்டு உள்ளே இறங்குங்க. கடல் ஆமையோட வேகம் 40 மைல். அம்மா ஆமையோட வேகம் அதை விட வேகம். பறவைகள் கூட்டம் மாதிரி தான் நம்ம வாழ்க்கை. ஆசிரியர் சொன்னதை புரிஞ்சு படித்தா உங்கள் இரவுகள் வலிக்காது. உங்கள் சிந்தனைக்கு ரெக்க முளைச்சி வெற்றியை எளிதாக பெறலாம். அம்மா கிட்ட உங்கள் டைம் செட் பண்ணுங்கள். அது போதும். என்னோட ஜெயிக்கும் அளவு அம்மா சொன்ன நேரம் தான். அதை சொல்லத்தான் இங்கே வந்திருக்கேன். ஏன் நேரத்தை அம்மா நீ செட்டு பண்ணுமா, நான் படிக்கேன் ஜெயிப்பேன் சொல்லி படிங்க. எல்லா நேரமும் மாறும். முதல் எதிரி யாரு? நேரம். 2வது எதிரி யாரு? கவனச்சிதறல். 3வது எதிரி சரியான திட்ட இலக்கு நிர்ணயிக்காமல் இறங்குறது. இதை மனசில் வச்சு வெற்றி நமதாகும். கற்றது கைமண் அளவு, கல்லாதது கடல் அளவுன்னு ஒரு நாள் முயலும் ஜெயிக்கும், ஆமையும் ஜெயிக்கும். அதுதான் உன் பாடத்திட்டத்தின் மெமரி பவர். அது உன் நேரத்தோட ஜெயிச்சா எக்ஸாம் ஹாலில் பயம் இருக்காது, வெளியே வந்தாலும் பயம் இருக்காது. நன்றி, வணக்கம்.